السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றுதான் ஜகாத். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இது கடமையாக்கப்பட்டது. இறைவன் குர்ஆனிலே அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஜகா என்று குறிப்பிடுகிறான். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். இரண்டையும் இறைவன் இணைத்து கூறுகிறான். காரணம் என்ன? ஒரு மனிதன் நிறைவேற்றுகிற கடமைகள் 2 வகைகள் உண்டு. ஒன்று உடல் சார்ந்த வணக்கம், இன்னொன்று பொருள் சார்ந்த வணக்கம். உடல் சார்ந்த வணக்கங்களில் பிரதானமானது தொழுகை. ஆகவே தொழுகையை குறிப்பிட்டான். பொருள் சார்ந்த வணக்கங்களில் மிக முக்கியமானது ஜகாத். ஆகவே அதை சொன்னான். இந்த 2 வகைகளில் ஒவ்வொன்றிலும் ஒன்றை இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான் என்றால் காரணம் என்ன? ஒவ்வொரு முஸ்லிமும் உடல் சார்ந்த வணக்கங்களையும் பொருள் சார்ந்த வணக்கங்களையும் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கருத்தில் தான் இதிலொன்றும் அதிலொன்றும் குறிப்பிட்டு இறைவன் இணைத்து சொன்னான். இந்த ஜகாத் என்பது எல்லா பொருட்களிலும் கடமை கிடையாது. 2 பொருட்கள் நமக்கு தெரியும், பிரதானமாக தங்கம் வெள்ளி அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் உண்டு. இந்த ஜகாத் அப்படிங்கிற சொல்லுக்கு வளருதல், தூய்மைப்படுத்துதல் என்கின்ற பொருட்கள் எல்லாம் உண்டு. ஒரு மனிதன் தனது செல்வத்திற்கு ஜகாத்தை கொடுத்தால் அவனுடைய செல்வம் பெருகுகிறது, வளர்கிறது. வெளிப்படையிலே பார்த்தால் செல்வம் இவனை விட்டும் செல்வது போன்று இருக்கும். ஆனால் உண்மையில் இறைவன் இவனது செல்வத்தை வளர்க்கிறான். வட்டி வெளிப்படையிலே பார்த்தால் வருவது போன்று தெரியும், ஆனால் இறைவன் அதை அழிக்கிறான். இறைவன் சொன்னான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான். இந்த ஜகாத்தை கொடுக்க கொடுக்க அவனிடம் இருக்கிற செல்வம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் அந்த வணக்கத்திற்கு பேரே ஜகாத், வளருதல். இன்னொரு பொருளும் உண்டு, தூய்மைப்படுத்துதல். ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, நபி அவர்களே, நீங்கள் அந்த செல்வத்திலிருந்து ஜகாத்தை எடுங்கள், அதன் மூலம் அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மைப்படுத்துகிறார்கள். எதன் மூலமாக? ஜகாத்தின் மூலமாக. ஆகவே ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்கின்ற போது அவனிடம் மீதம் இருக்கிற செல்வம் தூய்மை அடைகிறது என்பதால் இந்த வணக்கத்தின் பெயரே ஜகாத், தூய்மைப்படுத்துதல் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஜகாத் எதிலெல்லாம் கடமை என்று பார்த்தா, மக்கள் தங்கம் வெள்ளி இதை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை, இன்னும் இருக்கிறது. தங்கம் வெள்ளியை போன்று வியாபார பொருட்கள், அதிலும் ஜகாத்து கடமை உண்டு. அதே போல கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகை, இந்த 3க்கும் ஜகாத்து உண்டு. விளைச்சல் தானியங்கள், அரிசி கோதுமை இவர்களுக்கு உண்டு. அதே போல பழங்கள் எல்லா பழம் கிடையாது, பேரித்தம்பழம் உலர்ந்த திராட்சை இவற்றிற்கு உண்டு. இதிலே நாம் தங்கம் வெள்ளி என்று சொல்கிறோம் அல்லவா, அதனுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டா, தங்கம் என்று வருகின்ற போது 85 கிராம், வெள்ளி என்று வருகின்ற போது 612 கிராம். இந்த தங்கம் வெள்ளின்னு சொன்னோம் அல்லவா, இது அல்லாம மக்களுடைய யூஸில் இருக்கக்கூடிய, சொந்தமாக இருக்கக்கூடிய மற்ற எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஜகாத்து கடமை இல்லை. ஒருவருக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கிறது, அதே போல தோப்பு இருக்கிறது, துறவு இருக்கிறது. ஒருவருக்கு பல வீடுகள் உண்டு, கடைகள் உண்டு. இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு ஜகாத்து கொடுக்க வேண்டுமா? இது தேவையில்லை. ஆனால் அதன் மூலம் வருகின்ற வருவாயை பணத்தோடு சேர்க்க வேண்டும். அது ஒரு விஷயம். வாடகைக்கு விட்டுகிறார் வீடுகளை, கடைகளை, அந்த பணத்தை தன்னிடம் இருக்கிற அந்த பணத்தோடு சேர்த்து கொள்ள வேண்டும். செலவுக்கு போக கரெக்டாக அந்த வாடகை பணத்தை அப்படியே சேர்க்கணுங்கிறதுலாம் கிடையாது.
நம்ம வாடகை வசூலிப்போம், நமக்கு செலவும் ஆகும், எல்லாமே செலவாயிடுச்சு, பிரச்சனை இல்லை, ஜக்காத்தில் இல்லை. இல்லை வந்துச்சு வாடகை, நம்ம செலவழித்தோம், மீதி இருக்குது, ஏற்கனவே நம்மகிட்ட பணத்தொகை இருக்கிறது இல்லவா, அதோடு இந்த மீதம் இருந்த பணத்தையும் சேர்த்து நம்ம ஜக்காத்தும் கொடுத்துட வேண்டியது தான். அதுபோல் ஒருவரிடம் முத்துக்கள் உண்டு, வைரங்கள் உண்டு, வைடூரியங்கள் உண்டு, இதற்கெல்லாம் ஜக்காத் இல்லை. அதே நேரத்திலே வியாபார பொருளாக இருந்தால் ஜக்காத்து உண்டு. சில பேர் கல் வியாபாரம் பண்ணுவாங்க. கல் வியாபாரம் தான் நான் சொல்றது வைரம் வைடூரியத்தை சொல்கிறேன். அந்த வியாபாரம் பண்ணாலும் வச்சுக்கிறோங்க, அவங்க கணக்கு போட்டு அந்த மதிப்பீடு போட்டு ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா அது இப்போது வியாபார பொருள். ஒரு ஆள் வியாபாரம் பண்ணலை, வைரம் வைரம் வாங்கி சேமித்து வீட்டில் வச்சிருக்கிறாரு, இப்போ இதுக்கு ஜக்காத்தா கிடையாது. அதுபோல் நிலத்திற்கெல்லாம் ஜக்காத்து இல்லை என்று சொன்னேன் அல்லவா. ஆனால் ஒருவர் நிலத்தை வியாபார பொருளாக நடத்துகிறார், பிளாட் போட்டிருக்கிறார், ஒரு நிலத்தை பிளாட் போட்டு விற்கிறான்னு வைங்க, இப்போ இது வியாபார பொருள்ங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ கணக்கு போட்டு இவர் அதுக்கு ஜக்காத்து கொடுத்து தான் ஆகணும். வியாபாரம் என்று இல்லாமல் அவரிடம் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், வீடுகள் இருந்தாலும், கடைகள் இருந்தாலும், தோப்பு இருந்தாலும், தோட்டங்கள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லை. இப்போ வியாபார பொருள் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க, வெள்ளியுடைய அளவு, அதே போல் நம்மளோட பணம்னு வச்சுக்கிறோங்க, அதுவும் வெள்ளியுடைய அளவு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பணம்ங்கிறது ஒன்று கிடையாது. வெள்ளிக்காசு இருந்தது, தங்க காசு இருந்தது. வெள்ளிக்காசு என்பது வெள்ளியாகத்தான் இருக்கும், தங்க காசு என்பது தங்கமாகத்தான் இருக்கும். இப்போது நம்மள இருக்கிறதா நாணயங்கள், ரூபாய் நோட்டு, இதெல்லாம் அப்போ கிடையாதுங்க. அதெல்லாம் பிற்காலத்திலே வழக்கத்தில் வந்தது. இது ஒரு இருப்பு தொகையாக தங்கம் எவ்வளவு இருக்குதோ ஒவ்வொரு நாடும் அப்படி தான் கடைபிடிக்குது. அவங்க ஒரு இருப்பு தொகை வச்சிருப்பாங்க, தங்கத்தில் எவ்வளவு இருப்பு இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவார்கள், மக்கள் அவர்கள் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனால பணம் நம்ம காலத்தில் இருந்தாலும் நாணயத்துடைய இடத்துல தானே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளி நாணயம் தங்க நாணயத்துக்கு கொடுக்க சொன்னாங்கல்ல. இப்போது நாம் யூஸ் பண்ற பணமும் கூட நாணயத்தின் இடத்தில் தான் இருக்கிறது. ஆகவே ஜக்காத்து உண்டு. எவ்வளவு தங்க நாணயத்தை கணக்கீடு பண்றதா அல்லது வெள்ளி நாணயத்தை கணக்கீடு பண்றதா அப்படி ஒரு கேள்வி வருது அல்லவா. இதுல எதில் குறைந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். தொகை எதில் குறைந்திருக்கிறது. இப்போது இப்போ நம்ம 85 கிராம் தங்கம் இருந்தால் கடமை என்று சொன்னோம் அல்லவா. இப்போதைய வேலை எப்படி பாருங்க, இப்போது ஒரு பவுன் 1,20,000 வந்திருக்கு, 1 கிராம்ங்கிறது 15,000 ரூபா. அப்போ 85 கிராமுக்கு எவ்வளவு மதிப்பு அப்படின்னு பார்த்தா 12,75,000 ரூபா வருது. அது இந்த மதிப்பீடு. இப்போ நம்ம பணத்தை தங்கத்தில் அளவு கணக்கு போட்டோம், இங்கே ஒரு ஆளுக்கு 15 லட்சம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமைன்னு வந்துடும். இது அதே போல் வெள்ளி கணக்கு பாருங்கள். வெள்ளி அப்படிங்கிறது இன்னைக்கு கூடுது குறையுது. இப்போ 295 ரூபா 1 கிராம் வெள்ளி. சரி, அப்படி நம்ம கணக்கு பார்க்கும் பொழுது 1,80,000 ரூபா வருது. இப்போ 1,80,000 ரூபா ஒரு ஆட்டில் பணம் இருந்தால் வந்த உடனே அடையில, ஒரு வருடம் ஆகணும், அதே நான் பிறகு சொல்கிறேன், இருந்தால் அவருக்கு ஜக்காத்து கடமை. இப்போ நம்ம எதில் சொல்கிறது, தங்கத்தின் அடிப்படையில் பணம் இருந்தால் தான் ஜக்காத்து உண்டுன்னு சொல்கிறதா, அது வெள்ளியோட அளவுக்கு ஒரு ஆட்டில் பணம் இருந்தாலும் ஜக்காத்து கடமை தாங்கன்னு சொல்கிறதா? ரெண்டில் எது கம்மி? வெள்ளி தான். 1,80,000 ரூபா இருந்தால் ஜக்காத்து கடமை. இப்படி தான். ஏன்னா சில பேர் தத்துவம் பேசுவாங்க. ஒரு நாட்டில் இந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது அரசாங்கம் எதனுடைய மதிப்பீடு வெளியிடுது? எதை அளவுகோலை வச்சு? தங்கத்தை அளவுகோலை வச்சா, வெள்ளி அளவுகோலை வச்சா? தங்கத்தை அளவுகோலை வச்சு தான், அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் இந்த பணமும் தங்கத்தில் மதிப்பீடு அளவுக்கு வந்தால் தான் ஜக்காத்து கடமை என்று தத்துவம் பேசிக்கிட்டு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபா வந்தாலும் அவர் ஜக்காத்து கொடுக்காம இருக்க வைக்க பார்க்குறாங்க. தங்கத்தில் அளவு இருந்தால் இப்போதைய மதிப்புக்கு 12,75,000 ரூபா. இதை நம்ம அடிப்படை பார்த்தவங்க ஒரு ஆள்கிட்ட 10 லட்சம் ரூபா இருக்கு, ஜக்காத்து கடமையா? இல்லைன்னு எல்லாம் வரும். ஏற்கனவே மக்கள் கஞ்சர்களாகத்தான் இருக்கிறார்கள், மேலும் மேலும் கஞ்சர்களாக ஆக்குவதற்கு முயற்சி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள், தத்துவம் பேசுகிறோம் நினைத்து கொண்டு. சரி, நான் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், 10 லட்சம் ரூபா வேணும், 5 லட்சம் ரூபா வச்சுக்கிறேங்க. இந்த கணக்கு பாருங்க, தங்கத்தை அளவுகளை வச்சா 5 லட்சம் இருந்தாலும் ஜக்காத்து கடமை இல்லைன்னு வரும். இப்போ 5 லட்சம் வச்சுக்கிறவர் எவ்வளோ பேர் இருப்பாங்க? சென்னையில், மதுரையில், தஞ்சாவூரில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், சேலத்தில், கோயம்புத்தூரில் கணக்கு போடுங்க. 1000 பேர் இருப்பாங்க. 5 லட்சம் வச்சு வருவாங்க.
ஜக்காத்து கடமை இல்லைண்டா கோடான கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கப்படாமல் அல்லவா இருக்கும், பாதிக்கப்படுவது ஏழைகள் அல்லவா. என்ன இவங்க தத்துவம் பேசுறாங்க? கோடான கோடி ரூபா முடங்கி போய்விடும் ஜக்காத்து கொடுக்காமல். பாதிப்பு யாருக்கு? ஏழைகளுக்கு, பாட்டாளி மக்களுக்கு, கடன் தொல்லையில் அவதிப்படுபவர்களுக்கு, அவர்களுக்கு அல்லவா பாதிப்பு ஏற்படும். அதனால இப்ப நம்ம எங்க கவர்மெண்ட் அங்க நமக்கு ஆதாரம், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமா, கவர்மெண்ட் ஆதாரமா? கவர்மெண்ட் அந்த தங்கத்தை ஈர்ப்பாக வைத்துக் கொண்டு ரூபாய் வெளியிடுது, சரிதான். அது எப்படி நமக்கு ஆதாரம் ஆகணும்? நம்ம என்ன பார்க்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வெள்ளியும் தங்கமும் நாணயமாக இருந்தது. இப்போ நம்மகிட்ட ரூபாய் நோட்டு தான் நாணயமாக இருக்கிறது. அந்த ரெண்டுல எது குறைவோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதானே, அதான முறையாகும். சரி, இதுல இந்த அளவு வந்த உடனேயே கடமையா? வியாபார பொருளும் அப்படித்தாங்க. வியாபார பொருளும் 1,80,000 ரூபா இருந்து, ஆனால் வியாபார பொருள்னு சொன்னாக்கா அவர் விற்பனை செய்கிறார்ல அந்த பொருள் மட்டும்தான். அவர் கடையில் யூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பொருட்கள் வச்சுருப்பாரு, அதையெல்லாம் கணக்கு போடக்கூடாது. பில்லு போடுறதுக்கு லேப்டாப் வச்சுருப்பாரு, கம்ப்யூட்டர் வச்சுருப்பாரு, ஏசி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், அவங்களுடைய யூஸுக்கு அதெல்லாம் கணக்கு போடக்கூடாது. எந்த பொருளை விற்கிறாங்க அதுதான் கணக்கு போடணும். வாங்கிய விலைக்கா விற்கிற விலைக்கா ஒன்று ரெண்டுமே வேணாம். மார்க்கெட் விலை, விற்கிறது எவ்வளோ வேண்டுமானாலும் விற்கலாம். அலாம் வச்சு வாங்கினது ஒரு 5 மாதம் முன்னால் வாங்கியிருப்பாரு, ஆனால் அதனுடைய ரேட்டு இன்னைக்கு கொஞ்சம் கூடி இருக்கும். அதனால 5 மாதம் முன்னால் வாங்கினால கம்மியான விலைக்கு அதல்ல. இந்த மார்க்கெட் ரேட், சந்தை விலை எவ்வளோ இருக்குது அதை கணக்கு போட்டு அவர் கொடுக்க வேண்டியது தான். எவ்வளவு கொடுக்கறதுங்க? 40ல் 1 இருக்கிறத, அது பணமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், இருக்கிறதுல 40 பங்கு வச்சு ஒரு பங்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அதைத்தான் ஷார்ட்டான மக்கள் புரிந்து கொள்வதற்காக 100க்கு 2 ஆமாங்க. 100க்கு 2, 100 ரூபாயில் 40 பங்கு வச்சுட்டா ஒரு பங்கு 2 ரூபா. அதனால 100க்கு 2. அதனால 100 ரூபாய் இருந்தால் 2 ரூபா ஜக்காத்து கொடுக்கணும்னு வழங்கிறாருங்க. நம்ம புரிந்து கொள்வதற்காக அப்படி சொல்லுவாங்க. இப்போ 1 லட்சம் இருக்குது, எவ்வளோ கொடுக்கணும்? 1 லட்சம் இருந்தால் இப்போ கடமை இல்லை, அதுவே விஷயம். புரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்கிறேன். 2,500 ரூபா. 1 லட்சத்தை 40 ஆக்கினாக்கா ஒரு பங்கு 2,500 ரூபா வரும். சரி, இன்னும் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். 40 பவுன் இருக்குது, 40னா ஒரு பவுன் ஜக்காத்து, 40 1 தானே. 20 பவுன் இருக்கிறது, அரை பவுன் கொடுக்கணும். 20 பவுனை 40 ஆக்கினா அரை பவுன் தானே வரும், அரை பவுன், அவ்வளோதான். 40 1 கொடுக்க வேண்டும். இந்த அளவு வந்த உடனே கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை, ஒரு வருடம் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிஸ்தஃபாத மாலன் ஃபலா ஸகாத்த ஃபீஹி ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுலு. இந்த ஜக்காத்து நிசாபு ஒருவன் வந்துவிட்டால் உடனே ஜக்காத்து கடமையாகாது, ஒரு வருடம் ஆனாலே தவிர. திருமதியிலே பதிவு செய்யப்பட்டாது, ஒரு வருடம் நிறைவு செய்யணும், அப்பதான் கடமையாகும். அப்போ எந்த மாதமும் இருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாருமே ரமலானில் தான் ஜக்காத்து கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ரமலானில் தான் ஜக்காத்து கடமையான மாதிரி. ஒரு வருடம் ஆனால் கடமைன்னு இருக்கு. ஒரு வருடம் ஆகும்போது அது எந்த மாதமாக இருக்கலாம்ல. இப்போ ஜக்காத்தோட நிசாபு முஹர்ரம் மாதம் பிற 1 அன்னைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க. அடுத்த வருடம் முஹர்ரம் மாதம் பிற 1 அன்னைக்கு ஜக்காத்து கடமை. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒருவருக்கு ஜக்காத்துடைய நிசாப் தங்கமோ வெள்ளியோ பணமோ ரபியுல் அவ்வல் பிறை 12 வந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க. அடுத்த ரபியுல் அவ்வல் பிறை 12 ஜக்காத்து கடமை. அதே போல இந்த தங்கம் வெள்ளியுடைய அளவு நிசாபுடைய அளவு ரபியுல் ஆஹிர் பிறை 11 வந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க. அடுத்த வருடம் ரபியுல் ஆஹிர் பிறை 11 கடமை. அப்போ எந்த மாசமா இருக்கலாம். ஆனால் எல்லாம் இப்போ ரமலானில் தானே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? காரணம் இருக்கிறது. ஏன்னா நம்ம மக்கள் இந்த விஷயத்த ஒன்று உஷாராத்தான் இருக்கிறாங்க. செய்கிறதோ செய்கிறோம், அதை ரமலானில் செஞ்சிடோமே. ஏன் 1க்கு 10, 1க்கு 70, 1க்கு 700 என்ற வகைகள்லாம் நம்ம கிடைக்கிறதுல கொடுக்கிற அந்த ஜக்காத்தை ரமலான் கொடுத்துருவோம், அபரிவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு தான் இதை தேர்ந்தெடுத்தாங்க. அதை நாம் பாராட்டலாம். ஆனால் இந்த ரமலானை தேர்ந்தெடுத்து பிரச்சனை இல்லை. ரமலானுக்கு பிறகு கொடுக்க வேண்டியதை இந்த ரமலானை தேர்ந்தெடுத்து முற்கூட்டியே கொடுக்குறாங்களா, அது சரிதான். ஆனால் ரமலானுக்கு 3 மாதத்துக்கு முன்னாலே கடமை ஆயிடுச்சு, வரட்டும் ரமலான் அப்போ கொடுத்துக்கலாம் நினைச்சா இது கூடாது, பிற்படுத்தக்கூடாது, ஹராம்.
நீங்கள் பிற்படுத்தி கொடுத்தாலும் ஜக்காத்து நிறைவேறும். ஆனால் நீங்கள் பிற்படுத்தினீர்கள் என்கின்ற குற்றம் உங்களுக்கு உண்டு. அதுக்கு நீங்கள் தௌபா செஞ்சு தான் ஆகணும். அதனால் அப்போ முற்கூட்டியே கொடுக்கலாமா? இப்போ 3 மாதம் கழிச்சு தான் கடமை ஆக போகுது, 1 வருஷம் அப்போ தான் ஆகும். இப்போ இருக்க ரமலான் இப்போ கொடுத்துருவோமே, 3 மாதத்துக்கு பிறகு கொடுப்பே கொடுத்துடலாமே, முற்கூட்டியே கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜக்காத்தை முற்கூட்டியே கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். கொடுக்கலாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தாவூதிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனால் முற்கூட்டியே கொடுக்கலாம், அந்த வகையில் கொடுக்கலாம். ஆனால் ரமலானில் கொடுக்குறங்கிறதுக்காக வேண்டி காலதாமதம் பண்ண வேண்டாம். ஏன் காலத்தில் நம்ம கையில் இருக்கிறதுல பின்னால் கொடுக்கலாம் நினைக்கிறோம். அந்த செல்வம் நம்மிடமே இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா? அல்ல நாம் இருப்போம் என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா? இல்லை. அதனால் எப்போ கடமையாவது அப்போ கொடுத்துட வேண்டியதான். ஆனால் ரமலான் உங்களுக்கு வேணுமா? முற்கூட்டியே கொடுங்க, பிரச்சனை இல்லை. அதே போல இந்த ஜக்காத்தை ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டுமா? ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்தை கொடுங்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இந்த ஜக்காத்துடைய பொருட்கள் யாருக்கு போய் சேரணும், யாருக்கு போய் சேரக்கூடாது, அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அல்லவா? அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் இதை கொடுக்கலாங்கிறத சொல்லி காட்டுறான் ஒரு வசனத்தில். 8 கூட்டங்களை பற்றி சொல்லி காட்டுறான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின். இந்த ஜக்காத் அப்படிங்கிறத ஃபுகராக்களுக்கு கொடுக்கணும், மசாக்கின்களுக்கு கொடுக்கணும். ஃபகீர் மிஸ்கின், நம்ம தமிழில் 2க்கும் ஏழை தான் சொல்லுவோம். அவர் ஃபகீருங்க அப்படின்னா ஏழை, இல்லை அவர் மிஸ்கினுங்க ஏழை, அப்படி தான் நம்ம தமிழில் சொல்லிக்கொள்வோம். ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. ஏழை பரம ஏழை, அந்த அடிப்படையில் அல்லாஹ் 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. வல் ஆமிலும், அதாவது இந்த ஜக்காத்தை வசூல் பண்ணுவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். வல் ஆமிலீன அலைஹா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான். இஸ்லாமிய கவர்மெண்ட்டாக இருந்தால், இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் ஜக்காத்தை செல்வந்தலிருந்து வசூல் செய்வதற்காக சிலரை நியமிக்கும். அவர்கள் போய் வசூலித்து கொண்டு வருவார்கள். அவர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். ஜக்காத் பெறுவதற்கு அவர்களும் தேதி இருக்கிறது. அப்போ நல்லா சொன்னான்னா, இன்னைக்கு வஹாபியெல்லாம் தங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க அமைப்புகளை வச்சுக்கிட்டு இயக்கங்களை வச்சுக்கிட்டு ஜக்காத்தை வசூல் பண்ணுறோம்னு சில பேர் ஏற்படுத்திட்டு அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறாங்க. ஏன் நீங்களும் வசூல் பண்ணுறவங்க தானங்க அப்படின்ட்டு. ஏங்க வசூல் பண்ண அரசாங்கம் நியமித்த அந்த வசூலிப்பவர்களுக்கு நீங்கள் நியமிக்கிறவங்களுக்காங்க. நீங்கள் அரசாங்கமாங்க? அரசாங்கத்துக்கு இறைவன் சொன்னது அல்லவா? இல்லை நாங்கள் அரசாங்கம் தான். எத்தனை அரசாங்கம்? 10 அமைப்பு இருக்குதா? 10 அரசாங்கமா? நீங்கள் 10 இயக்கங்கள் வச்சுருக்கிறீங்க. 10 இயக்கங்கள் அரசாங்கமா? அதனால் நம்ம சொல்கிறது, இந்த வஹாபி அமைப்புகளுக்கு ஜக்காத்து கொடுத்துடாதீங்க, உங்கள் ஜக்காத்து நிறைவேறாமல் போயிடும். அவங்க வசூல் பண்ணுறவங்களை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு பங்கை கொடுக்குறாங்க. கேட்டால் அந்த ஆயத்தை கொண்டு வர்றாங்க. அரசாங்கம் நியமிக்கிற வசூலர்களுக்கு சொல்லப்பட்டதை இந்த அமைப்புகள் நியமிக்கிறவங்களுக்கு கொண்டு வர்றாங்க. ஏன்? அப்போ தான் அவங்க நிறைய வசூல் பண்ணிட்டு வருவாங்கங்கிறதுனால. சரி, அவங்களுக்கு அது நோக்கமாக இருக்கலாங்க, வசூல் நோக்கமாக இருக்கலாம். நமக்கு ஜக்காத்து நிறைவேறணும்ல, அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டா சரி. அதே போல் அடிமைகளை உரிமையிடுவது, வல்காரிமீன், அது கடனாளிகள், அது இப்போ இருக்குது. இப்போ வல்லாமலிங்கிறது இப்போ இல்லை. ஏன்? அரசாங்கம் இஸ்லாம் அரசாங்கம் இல்லையில, அது வசூலிப்பவர்களுக்கு கிடையாது. அடிமைகளை உரிமையிடுதல் அதுவும் இப்போ கிடையாது. கடனாளிகள் அவங்க இருக்கிறாங்க, கடன் இருக்குது, அடைக்க முடியாமல் தவிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். வஃபீ சபீலில்லாஹ், வஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவங்கன்னா அல்லாஹ் சொன்னது ஏன் தெரியுமா? எதிரிகளை களத்திலே சந்திப்பது, வாளெடுத்து போர்தெடுத்து எதிரிகளை களத்திலே சந்தித்து சண்டையிடுவது, போரிடுவது, அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நாங்களும் தாவாவுடைய பணியில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு கொடுங்க, எங்கள் அமைப்பு கொடுங்க, நாங்கள் தான் அழைப்பு பணியில் தானே இருக்கிறோம், நாங்களும் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதை தான். அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுடைய பாதை தானே. இப்போ நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் தானே வந்தீங்க. பள்ளிவாசல் விட்டு திரும்ப போக போகிறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் தானே. அல்லாஹ்வுடைய பாதையில் தான் எல்லாரும் ஒரு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாரு, அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் போகிறாரு. அதுக்காக அவர் ஜக்காத் வாங்கலாமா?
ஜக்காத் ஏழையாக தான் வாங்கலாம், நல்ல வசதியாக இருக்குது, குடும்பம் சம்பாதிக்காக போகிறாரு, அவர் வாங்கலாமா? நான் அல்லாவுடைய பாதையிலையும் போயிறேன் அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் மதரசாக்களுக்கு வாங்குறாங்க ஜக்காத்தை, அதுவும் கூடாது. இதுவும் என்ன கல்விக்காக தானே, இதுவும் அல்லாவுடைய பாதை தானே? கிடையாது. அதனால மதரசாக்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் நன்கொடைகள், அன்பளிப்பு, தான தர்மங்கள் அப்படிதான் கொடுக்கணுமே தவிர ஜக்காத்து பொருள் எடுத்து கொடுக்க கூடாது. காரணம், மதரசா என்பது ஒரு கட்டிடம், நிர்வாகம். ஜக்காத் என்பது மனிதர்களுக்கு போய் சேர வேண்டும். ஆனால் சில பேர் மதரசாக்களுக்கு வசூல் பண்ணால் சொல்லுவாங்க, நாங்கள் ஜக்காத்து ஃபண்டுன்னு தனியாக போட்டு வச்சிடறோம் பேங்கில், ஏழை எளிய மாணவர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு செலவழிக்கிறோம்ல, அதுலேருந்து எடுத்து செலவழிப்போம் அப்படிங்கிறாங்க. ஜக்காத்து கூடாதுங்க. ஜக்காத்துன்னு என்ன தெரியுமா? நம்ம வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பிரியாணியாக வாங்கி கொடுக்கறது, ஒவ்வொரு நாளும் சாப்பாடாக வாங்கி கொடுக்குறது, இதுதான் ஜக்காத்து. ஜக்காத்து என்ன தெரியுமா? தம்லீக், உடைமையாக்க வேண்டும், உரிமையாக்க வேண்டும். வாங்கிய பணத்தை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிறாரோ அதை செய்கின்ற உரிமை அவருக்கு இருக்க வேண்டும். தம்லீக். ஒரு ஆட்டம் நேரடி ஏழைக்கு கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்துடமா, அவர் அந்த 1000 ரூபா அவர் எதுக்கு வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். அப்படி இருக்கணும். 1000 ரூபாய்க்கு சாப்பாடு சமைச்சு இந்தாங்க நீங்கள்லாம் சாப்பிட்டு போங்கண்டா அது ஜக்காத்தே அல்ல, தம்லீக் பண்ணவே இல்லையே. இதைத்தான் செய்யணும் அல்லவா சொல்கிறோம். நீ சாப்பாடு தான், அதான் நீ செய்யணும், அது ஜக்காத்தே அல்ல. அதனால் பள்ளிவாசலுக்கும் அப்படி தான், பள்ளிவாசல்களும் ஃபீ சபீலில்லாஹ் தாங்க அப்படிம்பாங்க சில பேர் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு அதுவும் ஃபீ சபீலில்லாஹ். ஃபீ சபீலில்லாஹ்னு என்ன அர்த்தம்? இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகின்ற போது இஸ்லாமிய தரப்புக்கும் எதிர்த்தரப்புக்கும் களத்திலே சண்டை நடக்கும் போது அந்த போர் வீரர்களுக்காக உள்ளது ஃபீ சபீலில்லாஹ். வபனி சபீல், பயணிகள், அது இப்போதும் உண்டு. பயணிகள் இந்த காலத்தையும் உண்டு தான். ஊரில் முரட்டு பணக்காரர் தான், ஆனால் வந்த இடத்துல எல்லாம் தவற விட்டு விட்டாரு, ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாரு. இவருக்கு ஜக்காத்திலேருந்து கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஊரில் ஒரு பணக்காரர் தான், ஆனால் இங்கே ஒரு பயணி, அவருக்கு தேவை, கொடுக்கலாம். ஆனால் யாருக்கு கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? பொதுவாக தொழுகைன்னு வந்தாக்கா தொழுகைக்கு உண்டான ஷரத்துகளோடு செஞ்சால் தான் தொழுகை கூடும். அதே போல தான் ஜக்காத், யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் ஜக்காத்து நிறைவேறும். யாருக்கு கொடுக்க கூடாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். காஃபிர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்படி ஆனால் வஹாபியெல்லாம் காஃபிர்கள் கொடுக்கலாமாங்க கேட்டாக்கா வல்முஅல்லஃபத்து குலூபுஹும் இருக்கிறதுல நான் ஏற்கனவே சொன்னேன் நல்லவா, அந்த ஆயத்து ஓதுனல்ல, இன்னம ஸதகாத்துல் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்து குலூபுஹும் வருது. உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது யாருன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு சேர்ந்திருப்பாங்க, ஆரம்ப நிலையில இருப்பாங்க, அவங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. முஸ்லீம் ஆனோம், இஸ்லாத்து வந்தோம், இந்த இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் எவ்வளோ உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு உள்ள ரீதியில் அவர்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்க வேண்டும் இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கி வஹாபி கூட்டம் சொல்லுது, இல்லை கொடுத்து அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்கள்ல அதுக்காக கொடுங்க, காஃபில் கொடுங்கங்குது. ஏன் தெரியுமா காஃபில் கொடுக்கக்கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க புகாரியில், துஹது மின் அக்னியாஇஹிம் வ துரத்து அலா ஃபுகராஇஹிம். முஸ்லிம்களில் செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத்தை பெற வேண்டும், அது முஸ்லிம்களின் ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் புகாரில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல, ஜக்காத் எந்த பணக்காட்டும் வாங்குகிறோம்? முஸ்லிம்களுக்கு தானே. அவங்ககிட்ட வாங்கினீங்களா? முஸ்லிம்களுடைய ஏழைகள், அலா ஃபுகராஇஹி, முஸ்லிம்களின் ஏழைகள். எவ்வளோ தெளிவாக இருக்குது புகாரில். அதனால் நம்ம இறை மறுப்பாளர்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்காக இப்படி சொன்னோன்னே என்னங்க நம்ம பல மதத்து சமயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்னங்க இது? இதெல்லாம் ஒரு மனித நேயமாங்க. சில பேர் மனித நேயத்தை அப்போ தான் கொண்டு வருவாங்க. நம்ம இறை மறுப்பாளருக்கு உதவி செய்ய வேணாம் நான் சொல்கிறோம். நல்லா கொடுங்கங்க, நன்கொடை கொடுங்க, அன்பளிப்பு கொடுங்க, தான தர்மம் செய்யுங்க, செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அதில் முஸ்லீம் சமூகம் பின்னடைவு அடைஞ்சிருக்குதா? பிற சமயத்துக்கு உதவி செய்வதில் இஸ்லாமிய சமுதாயம் பின்னடைவை பெற்றிருக்கிறதா? இல்லை, கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதை பிற சுமத்தவர்களும் உணர்கிறார்கள். முஸ்லீம்கள் நல்லா உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்றது ஜக்காத்தை கொடுக்காதீங்க. ஏன்? இது முஸ்லிம்களுடைய ஹக்கு. ஒரு ஏழை கஷ்டப்படுறாரு, கேட்குறாரு, பக்கத்தில் ஒரு பணக்காரர் நிற்கிறாரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர்கிட்ட பணத்தை பிடிங்க அந்த ஏழைக்கு நம்ம கொடுக்கலாமா?
எவ்வளோ கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி செய்யுங்க, ஏங்க அவர் கஷ்டப்படுறாருங்க, உடனே பணம் இருக்கிறதுல கொடுக்கலாம்ல, அதான் நான் பிடிங்க கொடுத்தேன் அப்படின்னாரு. இது சரியா? ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஒரு ஆளுடைய ஹக்கை பிடிங்க கொடுக்கறதா இதை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? இல்லை இல்லை. ஜக்காத்து முஸ்லிம்களுடைய ஹக்காச்ச, அதை பிடிங்க எப்படி கொடுக்கறது? அவர்களுக்கு வேறு வகையான தான தர்மங்களை செய்யுங்க, செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். சரி, அடுத்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. காரணம், ஒரு தூய்மையானவர்கள். ஜக்காத் என்பது அழுக்கு பொருள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயத்தில் ஜக்காத்தா வந்த பேரித்தங்கனை எடுத்து வாயில வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, கை துப்பிருங்க, அது எனக்கும் எனது குடும்பமான உங்களுக்கும் ஆகமானதல்ல. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல தாய் தந்தையர்கள், பாட்டன் பாட்டிமார்கள், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல மகன் மகள், பேரன் பேத்தி, இவங்களும் கொடுக்கக்கூடாது. மேலேயும் கீழேயும் தந்தை பாட்டனார் இதெல்லாம் மேலே கொடுக்கக்கூடாது. அதே போல் மகன் பேரன் கொடுக்கக்கூடாது. மகள் பேத்தி பேரன் கொடுக்கக்கூடாது. அது மகள் வழியாக பேரான் பேத்தியாக இருந்தாலும் சரி, மகன் வழி பேரன் பேத்தியாக கொடுக்கக்கூடாது. ஏன்? ஜக்காத்து என்பது வெளியில் ஏழைகளுக்கு போகணும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டாக்கா உங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போகிற ஜக்காத்து, வெளியில் போகலையேங்க. இல்லை, எங்கள் வாப்பா கஷ்டப்படுறாங்க, அக்கா தான் கஷ்டப்படுறாங்க, ஜக்காத்து ஏன்ப்பா கொடுக்குறேன், வேறு வகையில் உதவி செய்ய. மகன் தானே ஒன்று பெற்று வளர்த்து ஆளாக்கினார்ல, வேறு வகையில் உதவி செய்ய. நீ ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய எடுத்து என் தந்தைக்கு கொடுத்தியாக்கா உனக்காக நீ யூஸ் பண்ணுற. என் ஜக்காத்து கொடுக்கலன்னு வைங்களேன், ஜக்காத்து பொருள் எடுத்து கொடுக்கல, இவர் தனது பொருள் எடுத்து தான் செலவழிப்பார். ஜக்காத்தை கொடுக்குறாருனாலே தன்னுடைய வேற செல்வத்தை மிச்சப்படுத்துறதுக்கு அந்த ஜக்காத்தை கொடுக்குறாரு, இவருக்காக யூஸ் பண்ணுறாரு. இப்போ அதே போல தாங்க மனைவிக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்? மனைவிக்கு உணவுடைய கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது அல்லவா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சரி, மனைவி கணவனுக்கு கொடுக்கலாமா? மனைவிட்ட ஜக்காத்தெல்லாம் இருக்குது, கணவர் கஷ்டப்படுறாரு, இப்போ அவருக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க. கொடுக்கக்கூடாது, ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க. ஏங்க இப்படி? எல்லாம் ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹுடைய துணைவியார் போய், யார சொல்லலாம், என் கணவர் கஷ்டப்படுறாங்க, அதனால என்னுடைய சதக்காவை நான் அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அதான் மனைவி கணவர் கொடுக்கலாமான்னு சொல்ல கொடுக்கலாமேன்ட்டாங்க. புகாரில் இருக்குது இந்த ஹதீஸை. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, ஆகவே மனைவி கணவர் கொடுக்கலாம். ஹனஃபி இமாம் சொன்னாங்க, ஏங்க அந்த ஹதீஸில் என்ன வார்த்தை இருக்குது? ஜக்காத்துங்கிற வார்த்தை இருக்குதா, சதக்காங்கிற வார்த்தை இருக்கா? சதக்கா தர்மத்துக்கு சொல்லப்பட்டு போய் எங்கள் ஜக்காத்துன்னு சொல்கிறீங்க. அவர் இரண்டு இமாம்களும் சட்டம் சொல்வது இந்த ஒரு ஹதீஸ் தான். அதான் ஏற்கனவே சொன்ன மதுஹப் என்றாலே பின்னணியிலே ஹதீதுகள் தான் இருக்கும். அதனால் வர வேண்டிய கடன்களாக இருந்தால் அதற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நீங்கள் அட்வான்ஸ் பணம் கொடுத்துருப்பீங்க, வீட்டுக்கோ கிடைக்கோ, அதுக்கும் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். லீஸுக்காக கொடுத்தாலும், லீஸ் என்பது கூடாது, அது பேர் விஷயம். வாடகை கொடுக்கணும், குறைஞ்ச வாடகை கொடுத்துக்கிட்டீங்க, காடையே இல்லாமல் லீஸுன்னு அது ஹராம் ஆகிப்போச்சு, அது ஒரு விஷயம். ஆனால் அப்படி நீங்கள் கொடுத்துறேன்னா அந்த பணத்துக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். ஏங்க? அதெல்லாம் உங்கள் பணம் தானே, கடன் உங்கள் வரப்போகுது. அட்வான்ஸ் கொடுத்ததே நீங்கள் வீட்டை காலி பண்ணும்போது வந்துடும், லீஸு பணமாக கொடுத்தா வந்துட போகுதுல்ல, அதனால் அது உங்கள் பணம் என்பதால். அதே போல் பேங்கில் அடமானம் வச்சாங்க நகைகளை, அப்படி அடமானம் வைக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். நான் சட்டம் பேசும்போது அப்போ அடமானம் வைக்கலாமோ நீங்கள் அழுகிறாரு, அடமானம் வைக்கக்கூடாது, வச்சுட்டாரு ஒரு ஆள், தங்கம் இருக்குது பேங்கில், இப்போ ஜக்காத்து கடமையா? கடமை. ஏன்? அவர் கடனை திருப்பி அடிச்சுட்டா அந்த தங்கை இவருக்கு வந்துடும். அதனால் இது போன்ற அந்த ஜக்காத்துடைய சட்டங்களை ஒழுங்காக பின்பற்றி நிறைவேற்றுகின்ற நல்லவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நமது அனைவரும் ஆக்கி வருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.